நாம் இப்போ ப்ளவுஸு கட் பண்ண போகிறோம். ஏற்கனவே வந்து நம்ம கட்டிங் பண்ணி வச்சுட்டோம் லைனிங்கை. இப்போ மெயின் பீஸை நம்ம கட் பண்ண போகிறோம். இப்போ தெரியாதவங்களுக்கு இப்போ ஒரு ப்ளவுஸில் எப்படி நம்ம வந்து லைனிங்கிலேருந்து மெயின் பீஸுக்கு எப்படி கட் பண்ணி எடுக்கிறது அப்படின்னு நம்ம சொல்லித்தர போகிறோம். தெரிஞ்சவங்களுக்கு ஓகே, நான் சொல்கிறது வந்து தெரியாதவங்களுக்கு இதை அப்படியே வெளிப்பக்கம் அப்படி மடிச்சுட்டு நம்ம பக்கத்துலேருந்து வெளிப்பக்கம் மடிச்சுட்டு இந்த சென்டர் பண்ணிவிட்டு நம்ம தச்சு திருப்புற மாதிரி தான் நம்ம வந்து ஏற்கனவே இடம் விட்டுருக்கோம். இப்போ இங்கே ஜாயின் பண்ணியிருக்கோம், ஜாயிண்ட் விட்டுருக்கோம், இடம் ஒரு பீஸை ஒட்டியிருக்காங்க. செஞ்சுட்டு வச்சுட்டு இதுக்கு சென்ட்ரு அவ்வளோதான். ஓகே, கை போட்டு வெட்டியாச்சு. தச்சு திருப்பி பெரட்டி அடிக்கிற மாதிரி தான் நான் வந்து கட் பண்ணியிருக்கேன். நம்ம இது மறுபடியும் போட்டாச்சு. இது உள் பக்கம்தான், உள் பக்கத்தால் இப்படி போட்டுட்டு முதல்ல பேக் பீஸை வச்சு செக் பண்ணிக்கணும். ஏன்னா பேக் பீஸை வச்சு செக் பண்ணுறதுக்கு கொஞ்சம் நம்ம பெரட்டி அடிக்கிற மாதிரி கொஞ்சம் இடம் எக்ஸ்ட்ரா அப்படி விட்டுட்டு ஃப்ரண்ட்டை எடுத்து போட்டு பார்த்துக்கணும். இது கொஞ்சம் பெரிய துணி தான், பெருசாகவே இருக்குது, அளவோட இது கொஞ்சம் நல்லா இருக்குது தாராளமாக. அதனால் இதை வந்து நீங்கள் பார்க்கணும் கூட அவசியம் இல்லை, பயம் இல்லாத கட் பண்ணலாம். இவ்வளோ இடம் நம்மளுக்கு மீதி இருக்குது. கொஞ்சம் ஒரு புள்ளி அப்படியே மெயின் பீஸுக்கும் லைனிங்க்கும் கேப் விட்ட மாதிரி வெட்டிக்கலாம். இந்த பீஸை வெட்டவே கூடாது, கழுத்து பீஸை, ஏன்னா கழுத்து ரொம்ப அகலமாகிடும். தைக்க தெரிஞ்சவங்க ஓகே, உங்கள் பின்னாடி கை கொடுத்து வச்சுக்கோங்க. தைக்க தெரியாதவங்க அப்படி வெட்டிட்டிங்கன்னா கொஞ்சம் சிரமமாயிடும். தச்சு திருப்பிட்டு கழுத்து பீஸ்லாம் வச்சுட்டு நீங்கள் எக்ஸ்ட்ரா எப்படி உங்களுக்கு தேவைப்படுதோ அப்போ வந்து கழிக்கலாம். அப்படின்னா சில பேர் உள்ளே அப்படியே வச்சு சாமர்த்தியமாக அழுத்தி விட்டுருவாங்க, அந்த தையலில் போயிடும் அந்த பிசர்லாம். ஆனால் அக்கல் பக்கம்லாம் நீங்கள் கரெக்டாக வெட்டிக்கணும். காரணம் என்னென்னா அப்போவும் நீங்கள் தைச்சி திருப்பின அப்புறமும் கொஞ்சம் கழிச்சிக்கிறது நல்லது, டீசெண்டாக இருக்கும் தையல் பின்னாடி போகிறதுக்கு. ஆச்சா, ஃப்ரண்ட்டு வெட்டிட்டேன், பேக்கும் வெட்டிட்டேன். இப்போ வந்து நம்மளுக்கு வந்து இதில் சுங்கு கேட்கல, இவங்க கொஞ்சம் மீடியமாக இப்போ நம்மளை மாதிரி வயசுக்காரங்க, இவங்களுக்கு வந்து இது வந்து கயிறு கேட்கலை. கயிறு கேட்கறதுனால இதெல்லாம் நம்மளுக்கு மீதி தான். இது வந்து இவ்வளோ பீஸ் இருக்குது, தாராளமாக இருக்குது இதில் துணி பாருங்கள். நம்ம இதுலேயும் எடுத்துக்கலாம். இதில் எடுத்திங்கன்னா வந்து நேட்டு இடையில வரும் உங்களுக்கு ஸ்டிப்பு. அப்போது உங்களுக்கு வந்து உடம்புல போடும்போது வளைவு நெளிவுலாம் கொடுக்கும், கொஞ்சம் ஸ்டிப்பாக இருக்காது. ப்ளவுஸ் போட்டுன்னு சேரீ கட்டினா ஸ்டிப்பாக இருக்காது. இது பாருங்கள் நீட்டில் இப்போ வந்து இது சேரீ இறக்கத்தில் இருக்குது, இது சேரீ இறக்கத்தில் இருந்தது. சாரி, இது சேரீ இறக்கத்தில் இருந்து இது வந்து சேரீயில் குறுக்கில் இருக்குது. குறுக்கில் இருக்கும்போது தான் அந்த வந்து பெல்ட் மாதிரி கரெக்டாக நிற்கும். அப்போ இதெல்லாம் வந்து ஸ்ட்ரிப்புக்கு நம்மளுக்கு அந்த பெல்ட்டு மாதிரி இருக்கிறதுல தான் எடுக்க முடியும். எப்படின்னா நம்ம இப்படி இடுப்பில் சுற்றுறோம் பாருங்களா, அந்த சைடில் இருக்கிறது அந்த மாதிரி நெக்கு ஓடுற மாதிரி அந்த தறி ஓடுற மாதிரி இருக்கிறதுல எடுத்துக்கிறது நல்லது. இப்போ இந்த மாதிரி ஒரு பீஸை போட்டுக்கின்னு அளவு ஜாக்கெட்டில் அளந்துக்கணும். நான் இப்போ டேப் பிடிச்ச அளவில் உங்களுக்கு அளவு ஜாக்கெட்லேருந்தே உங்களுக்கு சொல்லித்தரேன், அளவு ப்ளவுஸ்லேருந்தே சொல்லித்தரேன் பாருங்கள். இதுதான் உங்களுக்கு ஸ்டிப்பு. அப்போ தச்சு திருப்புறத்துக்கு நம்ம ஒரு கோடு போட்டுக்கிறோம், தெரியுதா? தச்சு திருப்புறத்துக்கு ஒரு கோடு. அப்புறம் இங்கே ஒரு தைய வாசிக்கும், நம்மளுக்கு இங்கே இருக்குதுன்னா இங்கே ஒரு தைய வாசிக்கணும்னு இப்படி கிராஸாக தான் வரணும் ஸ்டிப்புக்கு. இப்போ இதோடு நிற்கிது, இதுதான் அவங்களுடைய பாடி தேவைப்படுற அளவுக்கு. அது நம்ம எக்ஸ்ட்ரா ஒரு 2 இன்ச்சு வைக்கிறது நல்லது என்றைக்குமே. போட்டுட்டு இங்கே தைக்கிறது கொஞ்சம் இடம் அப்படியே இந்த சென்டராக பார்த்து இங்கே தச்சு அடித்து திருப்ப போகிறோம் பார்த்தீங்களா, இங்கே பாருங்கள், இங்கே ஒரு கோடு போட்டிருக்குன்னா இதுதான் நம்மளுக்கு சென்ட்ரு. அப்போ இங்கேருந்து ஒரு தைய வாசி கொஞ்சம் இடம் விட்டணும் பாருங்கள். சும்மா நான் யதார்த்தமாக நான் இன்ச்சி டைப்பே இல்லாமல்
ஸ்டிப்பு எப்படி எடுக்கிறதுன்னு நான் சொல்லித்தரேன். இந்த ஷேப் வந்து எப்படி இருக்கணும்னா பிறை எப்படி இருக்குமோ அப்படி இருக்கணும். இது 3ஆம் பிறை எப்படி இருக்கணுமோ அப்படி இருக்கணும். அப்போ தான் ப்ளவுஸ் கரெக்டாக நம்ம பாடியில் கரெக்டாக கவர் ஆகும். பாருங்க, இங்கே ஒரு அர்க்காது, அதே மாதிரி இங்கே ஒரு அர்க்காது. இப்போ நம்மளுக்கு ஒரு பீஸ் இந்த சைடில் நம்ம தச்சு திருப்போம் இல்லையா, அதனால் இது ஃப்ரண்ட்டில் வரணும். இது ஒரு பெரிய அடையாளம் வச்சுக்கணும். அப்போ தான் நம்ம புதுசாக தைக்கிறவங்களுக்கு வந்து இது சைடில் போகணும், இது ஃப்ரண்ட்டில் கொக்கி போட்ட இடத்துல வரணுன்றது வந்து இதுக்கு தெரியணும். அதுக்காக அதை ரெடி பண்ணி வச்சுக்கணுமா. இப்போ 2 பீஸ் இருக்குது. இந்த 2 பீஸில் நம்ம ஐப்பட்டி ரெடி பண்ணி எடுத்துக்கணும். இது துணி கொஞ்சம் தாராளமாக இருக்கிறதுனால நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஆனால் நீங்கள் பார்த்து கட் பண்ணணும். ஸ்டிப்லாம் எடுத்துட்டோமா எல்லாம் சேர்த்துட்டு எல்லாம் முடிச்சுட்டு அப்புறம் தான் ஐப்பட்டிக்கு நீங்கள் எடுக்கணும். அதேமாரி கயிறு வைக்கிறவங்களுக்கு அது கொஞ்சம் சுங்கு வைக்கிறதுக்கு முதல்ல நீங்கள் கொஞ்சம் துணியை சிக்கனமாக கட் பண்ண கற்றுக்கணும். ஏன்னா வேறு கலரில் வச்சா நல்லா இருக்காது இல்லைங்களா, இதிலே வைக்கிறதுக்கு நல்லா இருக்கணும். அதுக்காக நீங்கள் கொஞ்சம் துணி எடுத்து வைக்கிறது நல்லது. இது வந்து ஐப்பட்டிக்கு நீங்கள் துணி தைக்கிறதுக்கு முன்னாடி ஐப்பட்டிக்கு ஸ்டிப்புக்கு எல்லாத்துக்கும் ரெடி பண்ணி உட்காந்துட்டிங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். இன்னும் ஒரு பீஸ் ஒன்று இருக்கும், இருங்க இதாக இருக்குது பாருங்கள். துணி கட் பண்ணும்போது எப்பயுமே கழுத்து பீஸில் வரும். இது கழுத்து பீஸில் வரும். கழுத்து பீஸில் வரத்துல தான் நீங்கள் வந்து கொக்கி பட்டி வைக்கணும். ரெடி ஆகிடுதா? இப்போ எல்லாத்தையும் நான் ரெடி பண்ணிடுறேன். இப்போ பாருங்கள், இதை ஏற்கனவே நான் கட் பண்ணி வச்சுட்டேன். இது 3 ப்ளவுஸ் இல்லைங்களா, அதனால் கழுத்துக்கு ஏற்கனவே நான் கட் பண்ணிட்டேன். தெரியுதா பாருங்கள், இதுதான் கழுத்து பீஸு. இன்னொரு கலர் ஒன்று இருக்குது, அதனால் அந்த கலர் எடுத்துருவோம் நம்ம. இதை எப்படி தைச்சி திருப்பறது, கழுத்து பீஸு எப்படி எம்மிங் இல்லாத மற்ற உதவி இல்லாமல் டைமிங் வேஸ்ட் ஆகாமல் நம்ம கழுத்து பீஸ் எப்படி வைப்போம் அப்படின்றத வந்து சொல்லித்தரேன் நான் உங்களுக்கு. இது புதுசாக இருக்கும் பாருங்கள். இங்கே ஒரு தையல் போட்டுக்கணும் நம்ம, அதனால் ஒரு அர்த்தம் பண்ணிட்டேன். ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து தைக்கிறதுல பார்ப்போம்.